எனக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு புது சேனல் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தர். ஃப்ரைடே ஃபிலிம்ஸ் தமிழ். இப்படி சேனல் தான் இப்போ கேள்விப்பட்டதே இல்லை, பட் எனக்கு புதுசாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போட்டுருவோம். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சேனலில் வந்து ஒரு வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதை பார்க்கலான்னு உள்ளே போகும்போது பார்த்தா அந்த டாப்பிக்கில் தான் அந்த சேனல் முழுக்க வீடியோஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்டாக இருக்கும் போல இருக்குது. த ரைஸ் அண்ட் ஃபால், அதாவது ஒரு காலத்தில் பீக்கில் இருந்து இப்போ ஃபால் ஆனவங்க, ஒரு காலத்துல ஃபால்ல இருந்து இப்ப ரைஸ் ஆனவங்கன்னு மாறி 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 பல பேரோட ரைஸ் அண்ட் ஃபால் அண்ட் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு அனுப்பின லிங்க் வந்து த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் விஷால். விஷாலை சுத்தி சீக்கிரம் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அவர் எடுத்த படத்துக்கு டைரக்டர் வெளியே போயிட்டாரு, அந்த படத்தை இவரே இப்போ டைரக்ட் பண்றாரு. மிஸ்கினோட ஒரு பிரச்சனையில அவரும் வெளியே போயிட்டாரு, அந்த படத்தை இவரே டைரக்ட் பண்றாரு. இப்போ அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பட கம்பெனியில் ஏதோ ஒரு பிரச்சனை, அப்படி இப்படி நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கு. ஆனால் மார்க் ஆண்டனி மாதிரி படங்கள் அப்பப்போ கொடுத்து அப்பப்போ ஹிட்டும் கொடுக்குறாரு. ஸோ அந்த ரைஸ் அண்ட் ஃபால் அப்படிங்கிறத கேட்கவும் பார்க்கவும் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால எடுத்து வந்திருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நிறையா பேருக்கு, சிவகார்த்திகேயனுக்கு, விஜய்க்கு, அஜித்துக்கு அப்படின்னு நிறையா பேருக்கு இதில் ரைஸ் அண்ட் ஃபால், கௌதம் மேனன் இருக்கார்ல டேரக்டர்ஸ், அவங்களோட ரைஸ் அண்ட் ஃபால் அப்படின்னு நிறையா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சா அடுத்தடுத்தா பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு ஒரு புது சேனலை ஓப்பன் பண்ணுறோம். அவங்க ரொம்ப பழைய சேனல், நமக்கு அவங்க புதுசு. ஓகே, த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் விஷால். இது ஒரு 12 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. சினிமா குடும்பத்தில் பிறந்ததுனாலேன்னு தெரில, சின்ன வயசுலேயே சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் வருது விஷாலுக்கு. 1989 ரிலீஸ் ஆன பாண்டியராஜனோட ஜாடிக்கேத்த மூடி படத்தில் ஒரு பாட்டில் சின்ன வயசுலேயே டான்ஸ் ஆடிருக்காரு விஷால். அந்த படத்தில் அவர் வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த படத்தோட ப்ரொடியூசர் வேற யாரும் இல்லை, விஷாலோட அப்பா ஜி.கே. ரெட்டி. 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ராம்கோபால் வர்மாவோட ஃபர்ஸ்ட் படமான சிவா படத்தை பார்க்குறாரு விஷால். அந்த படம் அவரை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணுது. அதுலேருந்து அவர் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் லோயலா காலேஜில் விஸ்காம் படிக்கிறாரு. பட் படிக்கிறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால 27 அரியரோட கோர்ஸை முடிக்காம வெளியே. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் அப்பாவோட பிசினஸை பார்த்துட்டு வந்த விஷால் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்றாரு வேதம் படத்துக்கு. அந்த டைம்ல தான் அர்ஜுன் விஷால் கிட்ட ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு. டிரெக்ஷன்லாம் உனக்கு வேணாம், போய் சீரியஸா ஆக்டிங் ட்ரை பண்ணுன்னு அனுப்பி விடுறாரு விஷால். அதுக்கப்புறம் விஷால் நிறைய ஆடிஷன் அட்டன் பண்றாரு. கடைசியா ஒரு படத்துல ஹீரோவா நடிக்க சான்ஸ் கிடைக்குது. அந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி கூத்துப்பட்றையில ஜாயின் பண்ணி ஒரு 5 மாசம் ட்ரைனிங் எடுத்துக்கிறாரு விஷால். 2004 சங்கரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் காந்தி கிருஷ்ணா டைரக்ஷன்ல விஷாலுக்கு டெபியூ படமா ரிலீஸ் ஆகுது செல்லமே. ஃபர்ஸ்ட் படமே சக்சஸ் ஆகும் அமைது விஷாலுக்கு. செல்லமே படத்துல விஷாலை தவிர எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் தான் இருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி கேவி ஆனந்த், மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ், எடிட்டிங் வி.டி. விஜயன்னு ஒரு ஸ்ட்ராங்கான டெக்னீஷியன்ஸ் அமைஞ்சாங்க விஷாலோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு. அது படத்தோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணமாகவும் இருந்துச்சு. 2005 லிங்குசாமி டைரக்ஷன்ல விஷாலுக்கு 2வது படமா ரிலீஸ் ஆகுது சண்டைக்கோழி. சண்டைக்கோழி படம் விஷாலுக்கு அவரோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் சக்சஸை கொடுக்குது. அந்த படம் விஷாலுக்கு ஒரு விசிட்டிங் கார்டாகவும் அமைது. சண்டைக்கோழி படம் விஷாலை ஒரு ப்ராப்பர் ஆக்ஷன் ஹீரோவாகவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. லிங்குசாமி நிறைய ஹீரோஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சம் வருஷம், ஒரு படம் 2வது படம் கொஞ்சம் வருஷமே ஃபர்ஸ்ட் இந்த சாக்லேட் பாய், ஸ்கூல் பாய், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் அந்த லெவர் பாய்ஸ், இந்த மாதிரி ஒரு இமேஜில் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபேஸை பழக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் உடம்புகளை மாற்றி கரடு முரடா தாடியை மீசை ரப்பாக வச்சுக்கிட்டு கீரலை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சண்டை படம் எடுத்து பார்ப்பாங்க. அந்த லவ் படங்கள்லேயே ஒரு சண்டை காட்சி வைப்பாங்க. ஆமாம், ஃபைட்டு பண்ணுறாங்கல்ல அப்படின்னோடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ஷன் ஹீரோ ஆவாங்க. நம்ம ஆள் உயரமும் கருப்பாகவும் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக இருக்கிறதுனாலே 2வது படத்திலே சண்டைக்கோழி ஆக்ஷன் ஹீரோ ஆகிட்டாரு. கூட படங்கள் அவர் வந்து டெய்லர் மேடு ரெடிமேடு ஆக்ஷன் ஹீரோங்கிற மாதிரி படம் மட்டும் செல்லமே மட்டும் கொஞ்சம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்துட்டு அடுத்தடுத்த சண்டைக்கோழிலேருந்து ஆக்ஷன் ஹீரோ, ஆக்ஷன்னாலே விஷாலுங்கிற மாதிரி மாறிடுச்சு. சண்டைக்கோழி படத்தை விஜய் மைண்ட்ல வச்சு தான் எழுதியிருக்காரு. விஜய் கிட்டையும் போய் நரேட் பண்ணியிருக்காரு. பாதி நரேஷன்லேயே விஜய் ஓப்பனாக கதை நல்லா இல்லைன்னு சொல்லி பாதி கதையை கேட்டுட்டு லிங்குசாமியை அனுப்பி விடுறாரு. அதுக்கப்புறம் லிங்குசாமி இன்னும் நிறைய பேர்கிட்ட நரேட் பண்ணியிருக்காரு. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம போகுது. இந்த மாதிரி லிங்குசாமி கிட்ட ஒரு கதை இருக்குன்னு தெரிஞ்ச விஷால் டிரெக்டா போய் அவரை மீட் பண்ணி இந்த கதையை நான் பண்றேன்னு சொல்றாரு விஷால். விஷாலும் லிங்குசாமி முன்னாடில இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா விஷாலோட அப்பா ப்ரொடியூஸ் பண்ண படத்துல தான் லிங்குசாமி அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. லிங்குசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஸ்கிரிப்ட் ஒரு ஆக்ஷன் ஹீரோ
சப்ஜெக்ட் உனக்கு செட் ஆகாதுன்னு Set சொல்லியிருக்காரு. ஆகாது. லேட்டர் விஷால் அவரை கன்வின்ஸ் பண்ணி பண்ண படம் தான் சண்டைக்கோழி. சண்டைக்கோழி படம் இவங்க 2 பேரோட கெரியர்லயுமே ஒரு முக்கியமான படமா அமைஞ்சிருக்கு. யுவன் சங்கர் ராஜா படத்துக்கு கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ஆல்பம் படத்துக்கு பயங்கரமான சப்போர்ட்டா அமைஞ்சுது. சண்டைக்கோழியோட சக்சஸ்க்கு யுவனோட கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதே வருஷம் ரிலீஸ் ஆன டிஷ்யூம் படத்துல ஒரு கேமியோவும் பண்ணிட்டு போயிருப்பாரு விஷால். 2006 2 படம் ரிலீஸ் ஆகுது. திமிரு, சிவபதிகாரம். திமிரு படம் விஷாலுக்கு ஹேட்ரிக் சக்சஸ கொடுக்குது. படத்துல ஆன்டகனிஸ்டா வந்த ஈஸ்வரி கேரக்டர் ஐகானிக்கா அமையுது. ஏண்டா இசுக்கு எங்க அண்ணிங்க என் கூட இல்ல பொட்டச்சிதானே ஏமாத்து பிளான் பாத்தியா? அதே வருஷம் விஷால் கலைமாமணி அவார்டையும் வாங்குறாரு. அடுத்த படமா ரிலீஸ் ஆன சிவபதிகாரம் விஷாலோட ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆகுது. 2007 அகைன் 2 படம் ரிலீஸ் ஆகுது விஷாலுக்கு. தாமிரபரணி, மலைக்கோட்டை. ஹரியோட டைரக்ஷன்ல வந்த தாமிரபரணி போன படத்துல விட்ட சக்சஸ இந்த படத்துல பிடிக்கிறாரு விஷால். ஆக்ஷன், ஹியூமர், சென்டிமெண்ட்னு ஹரி அவரோட ஸ்டைல்லயே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா கொடுத்தாரு தாமிரபரணியை. சண்டைக்கோழி, திமிரு, தாமிரபரணின்னு இந்த படங்களுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவா ஆனாரு விஷால். அடுத்து ரிலீஸ் ஆன மலைக்கோட்டை படமும் கமர்ஷியல் சக்சஸ் கொடுத்துச்சு விஷாலுக்கு. 2007 விஷாலுக்கு ரிலீஸ் ஆன 2 படமும் சக்சஸா அமையுது. பேக் டு பேக் சக்சஸ்க்கு அப்புறம் 2008 சத்யம் ரிலீஸ் ஆகுது. விஷால் உபேந்திரான்னு நடிச்ச சத்யம் படத்தை தமிழ், தெலுங்குன்னு பைலிங்குவல் படமா எடுத்தாங்க. பட் படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபெயிலியர் ஆகுது. பட் படத்துக்கு ஹாரிஸ் போட்ட ஆரடி காத்தே சாங், பிஜிஎம்னு எல்லாத்தையுமே பக்காவா பண்ணி கொடுத்திருந்தாரு. பட் படம் தான் ஒர்க் அவுட் ஆகாம போகுது. 2009 இன்னொரு எனக்கு சத்தியத்துக்கு அப்புறம் தான் விஷால் ஃபால் ஆனாரோங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நான் பார்த்த வரைக்கும். தமிழ், தெலுங்கு பைலிங்குவல் படமா ரிலீஸ் ஆன தோரணை இந்த படமும் ஃபெயிலியர் ஆகுது பாக்ஸ் ஆபீஸ்ல. படத்துலயுமே சில ரிலீஸ் ஆகும்போது நான் இந்தியாவுல போய் பார்த்தேன். கணபதி ராம் தியேட்டர்ல வாட்ச் எல்லோ சாங் என்னோட ஃபேவரட்ல ஒன்னு. பேக் டு பேக் ஃபெயிலியருக்கு அப்புறம் 2010ல ரிலீஸ் ஆகுது தீராத விளையாட்டு பிள்ளை. அதுவரை ஆக்ஷன் ஜோன்லயே பார்த்துட்டு வந்த விஷால ஒரு ஜாலியான ஈஸி கோயிங் பையனா வந்தாரு தீராத விளையாட்டு பிள்ளைன்னு. விஷால், சந்தானம், சத்யன்னு இவங்களோட காமெடி ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. படத்துக்கு யுவன் போட்ட சாங்ஸுமே ஆல்பம் ஹிட் ஆச்சு. கண்டினியூஸ் ஃபெயிலியர்ல இருந்து விஷால காப்பாத்துது தீராத விளையாட்டு பிள்ளை படம். 2011 பாலாவோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆகுது அவன் இவன். இதுவரை நம்ம பார்த்த விஷாலா இல்லாம ஒரு புது ரோல்ல வந்தாரு வால்டர் வணங்காமுடியா. விஷாலோட பெர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் த மூவி டெரிஃபிக்கா இருந்துச்சு. இந்த படம் போதும் விஷால் எந்த மாதிரி ஆக்டர்னு சொல்றதுக்கு. படம் பார்க்கும்போது விஷால் இந்த மாதிரிலாம் நடிப்பாரான்னு கேட்கற மாதிரி தான் இருந்துச்சு அவரோட பெர்ஃபார்மன்ஸ். என்னதான் விஷால் ஒரு ஆக்ஷன் ஹீரோன் பேர் எடுத்திருந்தாலும் ஒரு ஆக்டரா ப்ரூவ் பண்ணாரு அவன் இவன்ல. வெறும் அப்ரிசியேஷன் மட்டும் இல்லாம சக்சஸையும் வாங்கி கொடுத்துச்சு அவன் இவன் படம். ஆர்யா தான் விஷால் டைரக்டர் பாலா கிட்ட சஜஸ்ட் பண்ணி இந்த சான்ஸையும் வாங்கி கொடுத்திருக்காரு. அதே வருஷம் இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது வெடி. தெலுங்கு படத்தை விஷால வச்சு ரீமேக் பண்றாரு பிரபுதேவா. இந்த டைம் வெடி படம் கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆகுது விஷால். எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி 14 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் ஆண்டனி வெடி படத்துக்கு போட்ட பாட்டு இப்போ சோஷியல் மீடியால 2012 விஷாலுக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகல. அதை சேர்த்து வச்சு அடுத்த வருஷம் 2013 3 படம் ரிலீஸ் ஆகுது. சமர், பட்டத்து யானை, பாண்டிய நாடு. அதே வருஷம் அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி விஷால் ஃபிலிம் ஃபேக்டரியை ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் படமா பாண்டிய நாடு படத்தையும் ப்ரொடியூஸ் பண்றாரு. சமர், பட்டத்து யானைன்னு இந்த 2 படமுமே பெருசா எந்த சக்சஸையுமே சேர்த்து கொடுக்கல விஷாலுக்கு. பட்டத்து யானை படத்துல சந்தானம் காமெடி மட்டும் தான் என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த வருஷத்தோட தீபாவளிக்கு 3வது படமா ரிலீஸ் ஆகுது சுசீந்திரனோட பாண்டிய நாடு. வெடி, சமர், பட்டத்து யானைன்னு தொடர்ந்து ஃபெயிலியரை பார்த்த விஷாலுக்கு பாண்டிய நாடு படம் ஒரு கம்பேக்கா கொடுக்குது. பேசிக்கா விஷாலுக்கு பயமே கிடையாது. கூட என்ன படம் ரிலீஸ் ஆனாலும் அவர் படம் அவர் சொன்ன டேட்ல ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி என்னதான் அந்த வருஷம் தீபாவளிக்கு அஜித் குமாரோட ஆரம்பம் ரிலீஸ் ஆனாலும் இந்த பக்கம் விஷாலோட படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ் ஆகுது. படத்துக்கு இமான் போட்ட சாங்ஸும் சார்ட் பஸ்டர் ஆகுது. அதே வருஷம் ரிலீஸ் ஆன தீயா வேலை செய்யணும் குமார் படத்துலயுமே ஒரு கேமியோ பண்ணிட்டு போயிருப்பாரு விஷால். 2014 2 படம் ரிலீஸ் ஆகுது. நான் சிகப்பு மனிதன், பூஜை. விஷால் 3rd டைம் டைரக்டர் திரு கூட சேர்றாரு நான் சிகப்பு மனிதன் படத்துக்கு. விஷாலோட பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டர் திரு யாரு தெரியுமா? கனி திரு. கனியக்காவோட ஹஸ்பண்ட். இந்த தீராத விளையாட்டு பிள்ளை அதெல்லாம் அவர் எடுத்ததுதான் நினைக்கிறேன். படம் பார்த்த எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. படமும் கமர்ஷியல் சக்சஸ் ஆச்சு. எப்படி போன வருஷம் தீபாவளிக்கு பாண்டிய நாடு படத்தை ஆரம்பம் படம் கூட ரிலீஸ் பண்ணாரோ அதே மாதிரி இந்த டைம் கத்தி படத்தை கூட ரிலீஸ் பண்றாரு பூஜை படத்தை. பூஜை டைரக்டர் ஹரி அவரோட ஸ்டைல்லயே பவர் பேக்டு என்டர்டெய்னரா கொடுத்திருந்தாரு. படமும் சக்சஸ் ஆச்சு. இந்த வருஷமும் ஒரு கேமியோ பண்ணியிருந்தாரு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் படத்துல. 2015 அகைன் 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஆம்பளை, பாயும் புலி. சுந்தர்சியோட ஆம்பளை படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ஐ படத்து கூட.
வழக்கம் போல சுந்தர் சி ஒரு காமெடி ஆக்ஷன் என்டர்டெய்னரா கொடுத்திருந்தாரு ஆம்பளை படத்தை. படத்துல சந்தானமோட காமெடி ட்ராக்லாம் அல்டிமேட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மியூசிக் டைரக்டரா இப்பா பாதியை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க ஆம்பளை படத்துல. சரணம் பல்லவின்லாம் சொல்றீங்களா? ஆமா, அப்படின்னா என்ன? அவர் போட்ட எல்லா சாங்ஸுமே சார்ட் பஸ்டர் ஆகுது. படமும் பொங்கல் சக்சஸை பார்க்குது. பாண்டிய நாடு படத்துக்கு அப்புறம் அதே டீம் திரும்ப ஒன்னா சேர்றாங்க பாயம் புலி படத்துக்கு. பட் இந்த டைம் லாஸ்ட் டைம் பார்த்த சக்சஸை அந்த டீமால பார்க்க முடியல. லாஸ்ட் டைம் பாண்டிய நாடு படத்துல பண்ண மேஜிக் இந்த படத்துல மிஸ் ஆகுது. இந்த வருஷமும் ஒரு கேமியோ பண்றாரு அவரோட நண்பனுக்காக. வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்ச அவங்க படத்துல. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த வருஷம் நடந்த நடிகர் சங்கம் எலெக்ஷன்ல விஷாலோட பாண்டவர் டீம் எலெக்ஷனை வின் பண்றாங்க. விஷால் ஜெனரல் செக்ரட்டரியாவும் ஆகுறாரு. 2016 இந்த டைம் 3 படம் ரிலீஸ் ஆகுது. கதகளி, மருது, கத்தி சண்டை. டைரக்டர் பாண்டியராஜ் அவரோட ஜோன்ல இருந்து வெளியே வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் பண்றாரு கதகளியில. நிறைய பேருக்கு இந்த படம் பாண்டியராஜ் தான் பண்ணாருன்னே தெரியாது. கதகளி பொங்கலுக்கு ரஜினி முருகன், தாரத்தப்பட்டை, கெத்துன்னு இந்த படங்கள் கூட ரிலீஸ் ஆனதுனால படத்துக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. டைரக்டர் பாண்டியராஜுமே கதகளி சரியா போகலன்னு சொல்லியிருப்பாரு. இந்த படம் பொங்கலுக்கு வராம சோலோ ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஆனா நிறைய பேர் கதகளி நீ பார்த்தது இல்லை, கதகளி படம் என்ன கதகளியா அப்படி ஒரு படம் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு பர்சனலாக அந்த படம் பிடிக்கும். முக்கியமாக அதில் கதகளின்னு ஹிப்ஹாப் ஆதியோட ஒரு பிஜிஎம் வரும். அட்டகாசமான பிஜிஎம் அது. பட் அந்த பிஜிஎம்லாம் வந்து செலிப்ரேட் ஆகலை. ஆனால் அதை நீங்கள் கேட்டு பாருங்களேன் ஹெட்ஃபோனில். சும்மா அந்த என்ன தண்ட மேளமாக கேரளாவில் வாசிப்பாங்க, அதை வச்சு ஒரு மிரட்டு இருப்பாரால். எனக்கு அந்த பிஜிஎம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அதை இன்னும் கேட்கல இல்லை மறந்துட்டேன் அப்படின்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் போய் பாருங்கள், கேட்டு பாருங்கள். அது சூப்பராக இருக்கும். அதில் நண்பனை பற்றி ஒரு பாட்டு கூட வரும், நல்லாயிருக்கும். அந்த படமே நல்லாயிருக்கும். அந்த ட்விஸ்ட் ஒன்று வச்சுருப்பாங்க கிளைமேக்ஸில், அதுவுமே நல்லாயிருக்கும். பார்ப்போம், நம்ம யூடியூப்பில் இருந்தால் நம்ம திருப்பி ரீவிசிட் பண்ணுவோம். அடுத்து ரிலீஸ் ஆன மருது படம் என்னதான் கிரிட்டிக்ஸ் அண்ட் மக்கள் கிட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கினாலும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ப்ராஃபிட்டை பார்த்துச்சு. அடுத்து 3வது படமா அதே வருஷம் ரிலீஸ் ஆன கத்தி சண்டை படம் சக்சஸ்ஃபுல்லா அமையாம போச்சு விஷாலுக்கு. கத்தி சண்டையோட ஃபெயிலியருக்கு அப்புறம் அடுத்து சக்சஸ் கொடுக்கணும்னு டைரக்டர் மிஷ்கின் கூட சேர்ந்து 2017 ரிலீஸ் ஆகுது துப்பறிவாளன். மிஷ்கின் கிட்ட எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நல்ல படத்தை விஷாலுக்கு கொடுத்தாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் ஃபேன்ஸ் படம் பார்க்கும்போது பெருசா சர்ப்ரைஸ் ஆக மாட்டாங்க. பட் தமிழ் சினிமாக்கு துப்பறிவாளன் மாதிரியான கிரைம் த்ரில்லர் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட சக்சஸ் அந்த டீமை பார்ட் 2வையும் எடுக்க வச்சது. பட் ஷூட்டிங் நடுவுல விஷால் அண்ட் மிஷ்கின்க்கு ஏற்பட்ட கான்ஃபிளிக்ட்னால படம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குமே என்ன ஆச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். உன்னை திருட சமூகத்துக்கு நீ யாருன்னு பொறுக்கி போய்டா. அடுத்து அதே வருஷம் விஷால் மலையாளம்ல டெபியூ பண்றாரு வில்லன் படத்துல மோகன்லால் கூட. அதுல ஆன்டகனிஸ்டா ப்ளே பண்ணிருப்பாரு. பட் அந்த படமும் பெருசா எந்த நேமையுமே சேர்த்து கொடுக்கல விஷாலுக்கு. அதே வருஷம் விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன்ல நின்று வின் பண்ணி தமிழ் பிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலோட பிரசிடென்டாவும் ஆகுறாரு. 2018 டைரக்டர் PS மித்ரன் டெபியூ பண்றாரு விஷால் கூட இரும்பு திரையில. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் விஷாலுக்கு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் சக்சஸ் கொடுக்குது இரும்பு திரை படம். அதே வருஷம் விஷாலோட 25th படமா ரிலீஸ் ஆகுது சண்டைக்கோழி 2. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஏன் இந்த படத்தோட சீக்வல் எடுத்தாங்கன்னே தெரியல. இந்த படத்தை பண்ணதுக்கு பண்ணாமலே இருந்திருக்கலாம், ஏன்னா படம் அப்படிதான் இருந்துச்சு. படம் ஃபிளாப் ஆச்சு. அட்லீஸ்ட் விஷாலோட 25th படமா இரும்பு திரை படம் ரிலீஸ் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும். 2019ல ரிலீஸ் ஆன அயோக்கியா, ஆக்ஷன் 2 படமே ஃபெயிலியரா தான் ஆச்சு விஷாலுக்கு. பூரி ஜெகநாத்தோட டெம்பர் தெலுங்கு படத்தை ரீமேக் பண்ணாங்க அயோக்கியான்னு. தெலுங்குல அந்த படத்துக்கு கிடைச்ச சக்சஸ் இதுக்கு கிடைக்காம போகுது. ஆம்பளை படத்துக்கு அப்புறம் ஆக்ஷன் படத்துக்கு ஒன்னா சேர்ந்த விஷால் அண்ட் சுந்தர் சி இந்த டைம் ஃபிளாப்பை சந்திக்கிறாங்க. கோவிட்னால எந்த படமுமே ரிலீஸ் ஆகல. அடுத்த வருஷம் 2021 2 படம் ரிலீஸ் ஆகுது, சக்ரா அண்ட் எனிமி. இரும்பு திரை படத்தோட ஜானர்ல ரிலீஸ் ஆன சக்ரா படம் இரும்பு திரைக்கு கிடைச்ச சக்சஸ் சக்ராக்கு கிடைக்காம போகுது. ஆனந்த் சங்கரோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன எனிமி படமும் விஷால் எதிர்பார்த்த சக்சஸை சேர்த்து கொடுக்கல. 2022ல ரிலீஸ் ஆன வீரமே வாகை சுடும், லத்தின்னு 2 படமே திரும்ப விஷாலுக்கு ஃபிளாப்பா தான் அமைஞ்சது. இப்படி 2 படம் வந்துட்டு போனதே தெரியாத மாதிரி தான் இருக்கு. இல்லை, லத்தி படம் பார்த்தோம். அதில் பெரிய ட்ராபேக் என்னன்னா அந்த வில்லம் பண்ணுற ஒரு கோமாளித்தனம். ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்து போட்டில் 2 ஓட்டையை போட்டுட்டு அவன் என்ன அடித்தவன் தெரிகிற வரைக்கும் இந்த பேக்கை கழட்ட மாட்டேன், பல்லு தைக்க மாட்டேன். என்ன டேய் இப்படி இருந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அந்த பக்கம் வந்து ஒரு பில்டிங் முழுக்க ட்ரோனை பறக்க விட்டு சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. நீ பிளாஸ்டிக் கவரை போட்டு வந்து காமெடி பண்ணிட்டு போயிட்டேங்கிற மாதிரி அந்த படம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஒரு சில விஷயங்களால. மற்றபடி அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் விஷாலான படத்தில் எப்பயுமே அந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் அகலமாக இருக்கும், நல்லா இருக்கும். அதை பார்க்கும்போது நம்பலாம், ஆமாங்க ஏதாவது 100 பேர் இல்லைங்க 150 பேரை தூக்கி போட்டு பொழக்கிற ஆள் தாங்கிற மாதிரி.
இதில் விஷாலுக்கு நடந்த ஒரு மேஜிக் நம்ம எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்பட்டோமே. 10 வருஷத்துக்கு எடுத்த படம் மதகஜ ராஜா சைலண்டாக வந்து ஹிட் அடிச்சுட்டு போயிருச்சிங்களே, என்னங்க இது அப்படின்ற மாதிரி. 2019 இருந்து 2022 வரை விஷால் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிடுச்சு. இந்த 4 வருஷத்துல ரிலீஸ் ஆன எந்த படமே விஷாலுக்கு சக்சஸே கொடுக்கல. கண்டினியூஸா ஃபிளாப்பை மட்டுமே கொடுத்துட்டு இருந்த விஷாலுக்கு 2023ல ஒரு மேஜிக் நடக்குது. மார்க் ஆண்டனி படம் ரிலீஸ் ஆகுது. இதுவரை பார்க்காத அளவுக்கு சக்சஸ் அமையுது மார்க் ஆண்டனி படம். விஷாலுக்கு அவரோட ஃபர்ஸ்ட் 100 கோடியும் கலெக்ட் பண்ணி கொடுக்குது. அவரோட ஹையஸ்ட் கிராசிங் படமாவும் அமையுது மார்க் ஆண்டனி. இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷாலுக்கு மார்க் ஆண்டனி படம் அந்த சக்சஸ் கொடுக்குது. மார்க் ஆண்டனி சக்சஸ்க்கு அப்புறம் அடுத்த வருஷம் 2024 ரத்னம் படம் ரிலீஸ் ஆகுது. பூஜை படத்தோட சக்சஸ்க்கு அப்புறம் அரியும் விஷாலும் ஒன்னா சேர்றாங்க இந்த படத்துக்கு. இந்த காம்போ ஒரு நல்ல படம் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபேன்ஸுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் கிடைச்சது. ரத்னம் படம் அகைன் ஒரு ஃபிளாப்பா அமையுது விஷாலுக்கு. 2013 ரிலீஸ் ஆக வேண்டிய மதகஜ ராஜா படம் 12 வருஷத்துக்கு அப்புறம் 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. யாரும் எதிர்பார்க்காத மேஜிக்க பண்ணுச்சு மதகஜ ராஜா படம். 12 வருஷம் டிலே ஆகி ரிலீஸ் ஆனாலும் படம் பிளாக் பஸ்டர் சக்சஸ் ஆச்சு. இந்த படத்தோட சக்சஸ் இந்த படம் மாதிரியே ரிலீஸ் ஆகாம இருக்க எல்லா படங்களுக்குமே ஒரு ஓப்ப கொடுத்துச்சு. தமிழ் சினிமால நிறைய படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அதை இப்ப ரிலீஸ் பண்ணாலும் சக்சஸ் ஆகும்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு மதகஜ ராஜா படம். விஷாலோட லைனப்னு எடுத்துக்கிட்டா பெருசா எந்த படமும் இல்ல. அடுத்து மகுடம்னு ஒரு படம் வருது. பட் அதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு. இனிஷியலா படத்தோட டிரெக்டரா ரவி அரசுன்னு போட்டிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் இப்ப வர எல்லா ப்ரொமோஷன்லுமே டிரெக்டர் விஷால்னு போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல. இந்த படத்துக்கு அப்புறம் விஷால் அண்ட் சுந்தர்சி காம்போ திரும்ப ஒன்னா சேர்றாங்க விஷால் 36க்கு. துப்பறிவாளன் 2 எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னே தெரியல. படம் வரதுமே டவுட் தான். கடைசி 5 வருஷத்துல ஒரு படம் மட்டும்தான் சக்சஸ் ஆயிருக்கு விஷாலுக்கு, மதகஜ ராஜா படத்தை சேர்க்காம. விஷால் நடிகர் சங்கம் பில்டிங்கோட ஒர்க்ல பிஸியா இருக்கிறதுனால சரியா படம் மன்றத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நடிகர் சங்கத்தோட பில்டிங்லயே அவருக்கு கல்யாணம் ஆனதும் அதுக்கப்புறம் அவரோட செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்றாரா இல்ல இதோட முடிச்சுக்கிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஜேர்னி பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. நம்ம ஒரு 12 மினிட்ஸில் பார்த்துட்டு போயிட்டோம். பட் எவ்வளோ இருக்கும்ல. நான் முக்கியமாக இந்த இந்த சேனலில் நம்ம நிறையா விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டது என்னென்னா, நம்ம யங்காக இருக்கும்போது பார்த்த பெரிய பெரிய ஹீரோஸ் இல்லை, சண்டைக்கோழி விஷாலு, ஜெயம் படத்தில் ஜெயம் ரவி, அப்படி இப்படின்னு நம்ம பார்த்த ஹீரோஸ் எல்லாம் என்னங்க இப்போ என்னங்க இல்லை ஒரு நிறையாவும் இல்லை, ஒரு ஒரு 20 இயர்ஸுக்குள்ள ஏறி சர்ன்னு இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஹீரோஸுக்கெல்லாம் பெரிய சக்ஸஸ் வர மாட்டேங்குது. இப்போ பெரிய சக்ஸஸ்லாம் யாருக்கு வருதுன்னா தொட்டாலே பட்டாசா அந்த பிரதீப் ரங்கநாதன் எராக்கு போயிடுச்சு. என்னங்க எரா சோரான்னு மாறிடுச்சு, இது இன்னும் முடியவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இது மட்டுமானு பார்த்தா இல்லை, பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் காந்தாரா அது இதுன்னு புதுசாக நிறையா பேர், புதுசு இல்லை அவங்க பழசு தான், பட் நமக்கு நிறையா பேர் வரும்போது அப்போ நம்ம ஹீரோஸ் எல்லாம் நம்ம தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு, நம்ம ஹீரோஸுக்கெல்லாம் என்னதான் ஆச்சுங்கிற மாதிரி அந்த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஹீரோஸ் அண்ட் டைரக்டர்ஸ் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு எடுத்து வந்திருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்தடுத்தா நம்ம ஜெயம் ரவி இருக்காங்க, கௌதம் மேனன் இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க, எல்லாரையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.